வீடியோவை ஸ்கிப் செய்து பார்ப்பது ஒரு பாவச் செயல். லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் செய்யாமல் பார்ப்பது ஒரு பெருங்குற்றம். சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருப்பது மனிதத்தன்மையற்ற செயல். வெல்கம் பேக் டு cre8u kirukals. இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு சின்ன ஏடிஎம் மிஷின். இதுக்கு நான் பழைய பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் பார்த்து பண்ணுங்க. இது வந்து 45 டிகிரி ஆங்கிளில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த காயின் வந்து கரெக்டாக விழும்போது நமக்கு வெளில வந்துவிடும். இந்த கட் அவுட் வந்து எதுக்குன்னா, காயின் வந்து வெளியில் வந்து விடுறதுக்காக. ஸோ இதை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க காயின் கரெக்டாக வெளில வருதா அப்படின்றத. அடுத்து இங்கே ஒரு கட் அவுட் எடுக்கணும். இது வந்து நம்ம கார்டை வந்து ஸ்வைப் பண்ணுறதுக்கு. கரெக்டாக கிளியராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, இப்படி ஒரு ஸ்டாப் வைக்கணும். அது வந்து அந்த பாக்ஸ் சைஸே இல்லாமல் அதுலேருந்து கொஞ்சம் கம்மியாகவே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த காயின் அங்கேருந்து கீழே வந்து விடுற மாதிரி செட் பண்ண முடியும். இங்கே இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. இப்போ என்னென்னா, காயின் இந்த இடத்துல நம்ம வைப்போம். நம்ம கார்டு ஸ்வைப் பண்ணும்போது அந்த கார்டில் பட்டு அந்த காயின் கீழே விழும். இது வந்து காயின்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து என்னென்னா, நீங்கள் ஊதுவத்தி டப்பா இருந்தால் கூட நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தான் நம்ம காயின் போட்டு வைப்போம். உள்ளே நம்ம 2 அட்டை வச்சுருக்கோம். அதில் ஒன்று வந்து பெருசாக இருக்கும், இன்னொன்று வந்து மேலே வச்சுருக்க அட்டை வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். அப்போ தான் நம்ம காயின் கீழே விடுற மாதிரி பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் அந்த காயின் வந்து மிஸ் ஆகாமல் கரெக்டாக சைடெல்லாம் மாட்டாமல் கரெக்டாக நம்மக்கிட்ட வந்து விடும். இதுவும் அதே தான், சேம். இப்போ வந்து இந்த காயின் போடுறதுக்கு நம்ம இந்த பாக்ஸை செட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் மேலே இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இது ரவுண்ட் கட் அவுட்டாக எடுக்கல, அந்த ஸ்டார் மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே தள்ளிட்டேன். ஸோ அது நமக்கு வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கரெக்டாக டைட்டாக உள்ளே இறங்கும். கட் அவுட்டாக எடுத்தால் சில டைம் பெருசாகிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. மேலே நம்ம ஒட்டிக்கலாம். அதை இந்த பைப்பில் தான் நம்ம காயின்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்க போகிறோம். இப்போ இதுக்கு ஒரு கேப் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பைப் மாதிரி பண்ணிவிட்டு மேலே கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே ஒரு பிளாக் சார்ட் வச்சு நான் கவர் பண்ணிக்கிறேன். நம்ம காயின் போடுற பாக்ஸை இதை வச்சு கேப் மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த பாக்ஸில் நான் கொஞ்சம் கலர் பேப்பர்ஸ்லாம் ஒட்டி டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நமக்கு தேவையானதை எழுதிக்கலாம். நான் ஏடிஎம் அப்படின்ட்டு எழுதிக்கிறேன். உங்களுக்கு உங்கள் நேம் வேணும்னா எழுதிக்கலாம், இல்லைனா உங்களுக்கு பிடிச்சதை ஏதாவது எழுதிக்கலாம். ஸோ நான் மை ஏடிஎம் அப்படின்ட்டு எழுதியிருக்கேன். அடுத்து இது வந்து அந்த பட்டன்ஸ் 1 2 3 4 5 அது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம். இது பழைய ஏடிஎம் கார்டு தான். இப்போது யூனியன் பேங்க் அந்த ஏடிஎம் ட்ரை பண்ணலாம்.
Access ATM. Thank you for watching.